என்னையா இது? எனக்கு தெரிஞ்சு பெரிய அசிங்கமாக நான் வந்து முடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஐ மேக்கப் வந்து பண்ண போகிறோம். அதுவும் வந்து எனக்கு பர்சனலாக ஐ எம் நாட் எ பியூட்டிஷியன் அண்ட் நான் வந்து உங்களுக்கு டுட்டோரியலும் பண்ண போகிறது கிடையாது. என்னடி சொல்கிறேன்? நான் வந்து மற்றவங்க டுட்டோரியல் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை வந்து பார்த்து இப்போ நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் எனக்கு எதுவுமே தெரியாமல் நான் வந்து இவ்வளோ பெரிய ஐ மேக்கப் கிட் வேறு வாங்கியிருக்கேன். ஸோ இதை நான் யூஸ் பண்ணலன்னா எப்படி? ஸோ லெட் மீ ஸ்டார்ட். இந்த ப்ராடக்ட் ஆன்லைனில் இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணோன்னா, ஆமாம் நான் வந்து இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணேன். எனக்கு வந்து ஃபுல் மேட் ஷேடாக இருக்கணும் அண்ட் தென் ஒரு ஷைனிங் ஷேடாக இருக்கணும். கோல்டு, சில்வர், நிறைய ஷேடு வந்து இருக்கு. நம்ம வந்து இதை போடலாம். ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினது நான் உணர்ந்தேன். ஏதோ சொல்ல வந்து நீ இதில் வந்து ப்ரஷ் வந்து கிடையாது. அதுக்காக நான் ப்ரஷ்ஷும் வந்து தனியாக வாங்கியிருந்தேன். டீ ப்ரஷ். இதில் எந்தெந்த ப்ரஷ் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. இதில் எனக்கு இந்த ப்ரஷ்ஷு மட்டும் ஓரளவுக்கு எதுக்குன்னு தெரியும். எப்படி ஐப்ரோஸ் சீவி விடுறதுக்கு. நான் யூடியூப் போயிட்டு ஐ மேக்கப் டியூட்டோரியல் வந்து போட போகிறேன். சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் ஹேர் ஸ்டைலில் எதுவுமே பண்ணவே இல்லை, முடி இன்னும் ஆறவே இல்லை. ஸோ லெட் இட் பி கிளாசிக் கோல்டன் கிளிட்டர் ஐ மேக்கப். அவங்க கண்ணுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு பேஸ் கோட் வந்து நல்லாவே கொடுத்துக்கிறாங்க. பிகாஸ் ஐ வந்து க்ளீனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நானும் என்னோட டார்க் சர்க்கிள்ஸ் அந்த பிளாக் கலர்னஸ் தெரியாத அளவுக்கு பவுடர் கோட்டிங் வந்து தரேன். இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். என்ன தெரிகிறது? Okay, in the both area I have done the white basing coat. நான் வந்து இந்த கலர் வந்து சூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கார்னருக்கு வந்து கொஞ்சம் டார்க் ஷேடு வந்து எடுத்தாங்க. இதை விட கொஞ்சம் டார்க் இதை வந்து சூஸ் பண்ணலாம். I have taken this. என்னையா இது? ஒன்றுமே தெரியலையே. ஓகே ஃபைன். இந்த ஷேடு எனக்கு ஏதோ பெருசாக வந்த மாதிரி தெரியல. I'm going to choose this. பெயிண்ட் தாண்டா எடுக்க சொன்னேன், உசுரை எடுக்க சொல்ல. என்னடா இது கலரே ஒட்ட மாட்டேங்குது. ப்ராடக்ட் வேஸ்ட்டோ. ஓ மை காட். சி இது எல்லாம் என் கண்ணு மூடிக்கிட்டு போய் உட்காந்து. திஸ் ப்ராடக்ட் இஸ் வேஸ்ட். ஐ திங்க் டோட்டலி வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு பெரிய அசிங்கமாக நான் வந்து முடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஏலே அதுக்கு நீ இப்படி ஆளே, இதுக்குன்னு நான் ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலே. இப்போது ஃபஸ்ட்டு நான் இதை வந்து சூஸ் பண்ணேன். இது ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணி அப்பிட்டு இருந்தேன். இப்போது டார்க்கர் ஷேடுக்கு இதை சூஸ் பண்ண போகிறேன். எப்படியும் இதுவும் ஒட்ட போகிறதில்ல. எல்லாம் என்னோட ஐலாஷ் கிட்ட வந்து உட்காந்துருக்கு. சபா இப்பவே கண்ணை கட்டுது. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? நான் எடுத்தது மெரூன் கலர் ஷேட். பட் இப்போ பார்க்கும்போது ஏதோ ஒரு குங்குமத்தை பூசி அழிச்ச மாதிரி இருக்கு என் கணத்தில். ஒருவேளை அந்த ப்ரஷ்னால ஓட்டலையோ என்னமோ. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சேன்? நான் இந்த ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கு, இதை யூஸ் பண்ணுறேன் இந்த டைமு. லெட் மீ ஹோப். அதே டார்க் ஷேட் எடுக்கிறேன். சி திஸ் மச் டார்க். பட் இங்கே இருக்கிற ஷேடுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? ஃபைன். நானும் இந்த டார்க் ஷேடை தேயின்னு தேய்ச்சேன். பட் ஒன்றுத்துக்கு ப்ரோஜனம் இல்லை. அண்ட் லாஸ்ட் டைம் நான் வாங்கின மேக்கப் கிட்டில் வந்துட்டு ஃபுல்லாகவே ஷைனிங்காக தான் இருக்கும் ஐ ஷேட்ஸ் வந்து. ஸோ திஸ் இஸ் தட் ஷைனிங் ஐ ஷேட். பட் அட்லீஸ்ட் இது வந்து கொஞ்சம் ஆச்சும் ஒர்த்தாக இருந்துச்சு. ஸோ இதில் இருக்கிற டார்க் ஷேட் இப்போ வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இதாவது அட்லீஸ்ட் ஒட்டு இங்கே பாருங்கள், விசிபிளாக தெரியும். சி
அட்லீஸ்ட் விசிபிளாக இது வந்து ஓகே நான் வந்து வேலை செய்கிறேன்னு காமிக்குது. லெட் மீ ட்ரை திஸ் பிளாக் கலரும். எப்படியோ வந்து இது வந்து அலங்கோலமாக முடிய போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த பிளாக் கலர் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகும். நான் அகைன் அதை வந்து இப்போ மறைக்க போகிறேன். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஓகே, இதை வந்து ஒரு பிளாக் ப்ரௌனி ஒரு கலராக மாற்றிருக்கு. சேமே இந்த சைடு அதே ஷேடு வந்து கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் அவங்க வந்து கிளிட்டர் வந்து கையிலே வந்து போட்டுருங்க. ஸோ நானும் எந்த கைண்ட் ஆஃப் இந்த ஒரு சில்வர் கைண்ட் ஆஃப் கிளிட்டர் வந்து எடுக்கிறேன். கிளிட்டர் மட்டும் ஒர்க் ஆகும் போல். ஆக்சுவலாக இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சில்வர் கிளிட்டர். பட் நம்ம பிஹைண்ட் என்ன கலர் வந்து கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஷேட் டிஃபர் ஆகுது. தெரியுது, நீ மூடு. எங்கன்னா மேக்கப் போட்ட மாதிரி இருக்கா? இந்த டார்க் கோல்டு வந்து கொடுக்கலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களாடா. எப்படியும் இது ப்ராப்பராக வரலன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இங்கே நான் இந்த சைடில் கொடுக்குறேன். ஸோ ஓகே, இதுக்கு மேலே எனக்கு இந்த கண்ணில் விளையாடணும்னு ஆசை இல்லை. ஒரு ஃபுல்லாக கோல்டன் ஷேடை எடுத்து ஃபுல்லாக பூசி வச்ச மாதிரி தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் லெட் வி கோ வித் தி ஐலைனர். இது வந்து நான் கையில் வந்து போட்டேன்னா எனக்கு அழகாக வருது. இதே நான் கண்ணில் அப்ளை பண்ணனா எனக்கு வர மாட்டேங்குது. சரியான டென்ஷன் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் லிக்விட் ஐலைனர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பென்சில் கைண்ட் ஆஃப் ஐலைனர் வந்து யூஸ் பண்ணுறேன். பட் இது எனக்கு வேலையாக காமிக்குது. ஐ திங்க் இன்றைக்கி நல்லா ஒர்க் ஆகுது. இதுக்கு முன்னாடி இதுக்கு நான் போடுறதுக்குள்ளே எனக்கு உயிரே போயிடும். சூப்பர். ஆக்சுவலாக இந்த ட்ரிக்கும் நல்லா இருக்குது. உங்களால் கண் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி அப்ளை பண்ண முடியலனா இங்கே இந்த எட்ஜில் பிடிச்சி இழுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். க்யூட்டர். வா, அட் லாஸ்ட் ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ஐலைனர். தேங்க் காட். ஐயோ, இந்த சைடு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே. ஐயோ, சொதப்பி விட்டுறாத. முடியல, இந்த கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு. வாவ், இப்போ நல்லா இருக்கே. முன்ன நல்லா இல்லை நிஜமா. முன்ன நானே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இந்த ஐலைனர் போட்ட அப்புறம் தான் ஓரளவுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். திஸ் இஸ் தி மோஸ்ட் டிஃபிகல்ட் டாஸ்க். ஜாலி ஜாலி ஜாலி. ஸோ இந்த சைடு அட்லீஸ்ட் இந்த ஐலைனர் ஆச்சு நல்லா வந்துச்சு. ஸோ போட்டு வச்சிடலாம். இதில் நல்லா இல்லை, நான் லிக்விட் ஐலைனரில் வைக்கிறேன்.
காஜல். ஓகே, ஒரு கண்ணுக்கு டன், இன்னொரு கண்ணுக்கு. இன்னொரு கண்ணுக்கு டன். அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. ஆக்சுவலாக நான் கண்ணுக்கெல்லாம் இவ்வளோ மேக்கப் போட்டது இல்லை எதுவும் முன்னாடி. ஜஸ்ட் ஐலைனர் தான் நம்மளோட மேக்கப்பு. We are going to apply mascara. Mascara, mascara. Mascara, 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 kara, kara, ka. See, my original eyelash. எனக்கு ஏதோ திடீர்னு சாரி டு சே திஸ் பட் ஹீரோயின் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். சீரியல் ஆக்ட்ரஸ் மாதிரி. முடிஞ்சிச்சு. இவ்வளோ நேரம் ஜூமில் பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் அவுட்லுக்காக பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஒரு ஃபைனல் டச்சிங் வந்து கொஞ்சம் ப்ளஷ் வந்து கொடுக்கலாம். ப்ளஷ்ஷே, ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. blushe. So I have this blush and let me use this brush. Blush brush வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாக ஜிகு ஜிகு ஜிகுன்னு ஆக போகுது. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஷைனிங் மூக்குக்கு கொஞ்சம் பாலிஷ் போடலாம். At last this is my makeup look. Eye makeup look. ஸோ ஐக்கு ஒரு ஜூம் வந்து போயிட்டு வந்துடலாம். என்னோட ஐலாஷஸ் வந்து ஃபோட்டோவில் பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ டார்க்காக இருக்குது. எனக்கே கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. பிகாஸ் வித்தவுட் அந்த ஐலாஷஸ் ஒட்ட வைக்காமல் எனக்கு நேச்சுரலாக இருக்குதுன்னு நினைக்கும் போது லிட்டில் பிட் ஹாப்பி. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணதே என்ன தான் கொஞ்சம் கேவலமாக இருந்தாலுமே ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கேவலமாக எக்ஸ்பெக்ட் பண்ணது அளவுக்கு இல்லைனாலுமே லிட்டர் காப்பாற்றுச்சு. அண்ட் தென் இந்த ஐலைனர் ப்ளஸ் காஜல் நார்மல் திங் நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுறது அதுதான் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் மை என்டையர் ஃபேஸ் அவுட் லுக். ஆக்சுவலாக இது இல்லாமல் வித்தவுட் மேக்கப்லேயே நான் நல்லா தான் இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே கொஞ்சம் லைக் போட்டுவிட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். until then this is bye bye from உங்கள் மிஸ் நித்யா. ஃபோட்டோ எடுத்து போடுறேன். This is my very raw face. மற்றவங்கெல்லாம் காமிப்பாங்களான்னு தெரியாது பட் ஐ கேன் ஷோ யூ. வந்து நான் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். And after that cream, this is my face looks. கண்ணு கடியில் கூட கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம். பிகாஸ் இன்னைக்கு மெயின் பார்ட்டே கண்ணுக்கு தானே. நிறைய எடுத்துட்டேன். அது இந்த ப்ரஷ்ஷும் வந்து வாங்கியிருக்கேன். பெயிண்ட் அடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் இப்போ லிப்ஸ்டிக் மட்டும் நான் போட்டு போகிறேன். ஐ